தாவேகா மாநாட்டு திடல்ல சரிந்து விழுந்த 100 அடி உயர கொடிக்கம்பம். கார் மேல இரும்பு கம்பம் விழுந்து கார் சுக்கு நூறா நொறுங்கக்கூடிய பரபரப்பு காட்சிகள். மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு. தாவேகானுடைய 2வது மாநில மாநாடு ஆகஸ்ட் 21ஆம் தேதியான நாளைக்கு நடக்க இருக்கு. இதுக்கான ஏற்பாடு பணிகள்ல தான் தொண்டர்கள் ஈடுபட்டு வராங்க. கடந்த சில நாட்களாகவே இந்த பணிகள் வெகு தீவிரமா நடந்துட்டு வந்த நிலையில இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. மேலும் தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் இருந்து தொண்டர்கள் மதுரை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. மதுரை மாவட்டம் பாரபத்தியில சுமார் 500 ஏக்கர் பரப்பளவுல மிக பிரம்மாண்டமா இந்த மாநாடானது நடக்க இருக்கு. 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இங்க வருகை புரிவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில தான் அதுக்கான ஏற்பாடு பணிகளும் நடந்துட்டு வந்திருக்கு. இந்த சூழல்ல இங்க மாநாடு நடக்கக்கூடிய திடல்ல பாத்தீங்கன்னா சுமார் 100 அடி உயரத்துக்கு கொடிக்கம்பமானது நிறுவக்கூடிய வேலைகள்ல தொண்டர்கள் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சுத்திலும் நிறைய பேர் அந்த கொடிக்கம்பத்தை நிறுவிட்டு இருக்கும் போதுதான் எதிர்பாராத விதமா திடீர்னு அந்த கொடிக்கம்பம் சரிஞ்சு விழ ஆரம்பிச்சிருக்கு. இத பார்த்த உடனே தொண்டர்கள் அங்கிருந்து பதறி அடிச்சிட்டு ஓடி இருக்காங்க. அந்த கொடிக்கம்பம் அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் மேல பயங்கர சத்தத்தோட விழுந்து நொறுங்கி இருந்திருக்கு. இது தொடர்பான பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகளும் வெளியாகி இருக்கு. ஏற்கனவே பேனர் வைக்கும் போது ஒரு இளைஞர் உயிரிழப்பு, இப்போ கொடிக்கம்ப விபத்துன்னு அடுத்தடுத்து இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் மாநாடு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இது கட்சி தொண்டர்கள் மத்தியில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் கிளப்பி இருந்திருக்கு. இப்படி இந்த மாதிரியான பரபரப்பு சம்பவங்கள் நிகழ்ந்தாலும் மாநாடு நடக்கக்கூடிய இடத்துக்கு பல்வேறு தொண்டர்கள் குவிய ஆரம்பிச்சதால மதுரை மாவட்டம் விழா கோலமா காட்சி அளிக்க ஆரம்பிச்சிருக்கு.